Hey everyone, I'm Abinesh from Revamp. ஸோ இந்த வீடியோ எதுக்காக இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா உங்களில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குங்க. லைக் வாட் அபவுட் ரீவேம்பில் என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, ஸோ ட்ரைனிங் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இன்னும் சில பேருக்கு வந்துட்டு இப்போ தான் ரீவேம்ப்ன்ற வார்த்தையே கேள்விப்படுவீங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் லாஸ்ட்டாக கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட் இஸ் ரீவேம்ப், ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். தென் என்னென்ன ட்ரைனிங்ஸ் கரண்ட்லி அவைலபிளாக இருக்குது, ஒய் சூஸ் ரீவேம்ப். ஸோ மார்க்கெட்டில் நிறைய கோர்சஸ் இருக்குது, நிறைய ட்ரைனிங்ஸ் இருக்குது, நிறைய அகாடமிக்ஸ் இருக்குல்ல. ஸோ நீங்கள் எதுக்கு பர்டிகுலராக ரீவேம்ப் சூஸ் பண்ணணும், தென் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் என்ன, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஃபர்ஸ்ட் வாட் அபவுட் ரீவேம்ப். ஸோ ரீவேம்ப் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ப்ரொவைடிங் ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங்ஸ் லைக் வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான் ரீவேம்ப். கரண்ட்லி ரீவேம்பில் என்னென்ன ட்ரைனிங்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா வெப் டெவலப்மெண்ட் யூசிங் பைத்தான், ஆண்ட்ராய்ட் ஆப் டெவலப்மெண்ட் ட்ரைனிங், கோர் ஜாவா, பைத்தான், C++, ரியாக்ட் ஜேஎஸ், UX டிசைனிங், GitHub, MySQL அண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங். ஸோ இந்த எல்லா ட்ரைனிங்ஸுமே வந்துட்டு ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து தான் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் நியூ கோடர், நான் இப்போ தான் புதுசாக லேர்ன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் சரி எல்லாமே ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து தான் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிடும். ஸோ ஆப் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட்லாம் அதோட ஃப்ளோ இப்படி தான் இருக்கும்ட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கும்போதும் சரி, நீங்கள் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமும் சரி, கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இந்த முக்கியமான செக்மெண்ட். ஸோ என்ன அப்படின்னா எதுக்காக நீங்கள் ரீவேம்ப் சூஸ் பண்ணணும். ஸோ நிறைய ட்ரைனிங்ஸ் இருக்குல்ல, நிறைய அகாடமிஸ், நிறைய இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு எதுக்கு நீங்கள் பர்டிகுலராக ரீவேம்ப் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு ஏதோ ஒரு கிளாஸ் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ எனி ரீசன், ஸோ ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்படியும் உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்லேயும் உங்களுக்கு சரியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் இல்லை அடுத்து ஒரு மீட் போட்டோம் நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, தென் லைவ் கிளாஸஸ் தான், எல்லாமே வந்துட்டு லைவ் கிளாஸஸாக தான் இருக்கும். ஈவினிங் தான் கிளாஸஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒர்க்கில் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வீக்லி 3 days தான் கிளாஸஸ் இருக்கும். ஈவினிங் தான் இருக்கும், 7 to 8, 6 to 7. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டைமிங் எனக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்கணும் தேவையில்லை. தென் ஃபீ ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபீ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸ் எனி கோர்ஸ் எடுத்தாலும் 2000 தான். ஃபீ வந்துட்டு ஒன்லி 2000 தான். நீங்கள் இப்போது எந்த 2 months ட்ரைனிங், ஸோ அதனால் ஃபீஸ் அதிகமாக இருக்குமா, எதுவுமே இல்லை. எல்லா கோர்ஸுமே வந்துட்டு 2000 தான் ஃபீ. நாங்கள் வந்துட்டு ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணோம். ஈவெண்ட் வந்துட்டு ஹேக்கத்தான் ஈவெண்ட், இன்ஸ்டாகிராம் ஈவெண்ட், ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்துட்டு ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா ஈவெண்ட்டுக்குமே வந்துட்டு ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் இருக்கும். சர்டிஃபிகேட்டும் இருக்கும். எல்லாத்துக்கும் வந்துட்டு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட், ஸோ எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட்ஸும் இருக்கும். தென் இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் வந்துட்டு ஃபுல்லாக நான் வந்துட்டு பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேட்சில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் இப்போது நான் எடுத்துக்க முடியாது இந்த கிளாஸஸ் வந்துட்டு நீங்கள் பாதி கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் பாதி கிளாஸஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேட்சில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. தென் வந்துட்டு உங்களுக்கு இப்போது நீங்கள் கோர்ஸ் வந்துட்டு நான் முடிச்சிட்டேன், நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் எனக்கு அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்துட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அந்த டாபிக் மட்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, இல்லை வந்துட்டு என்னோட கோர்ஸில் மட்டும் ரீஜாயின் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரீஜாயின் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஆல்ரெடி கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணி பே பண்ணி ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா மட்டும். ஓகே, நீங்கள் வந்துட்டு இப்போ தான் நியூ கோடர், எனக்கு வந்துட்டு நான் 12th வந்துட்டு பயாலஜி, இல்லை நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எந்த பேட்சாக இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ தான் நியூ கோடராக இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நோ இஷ்யூஸ். எல்லாமே வந்துட்டு பிகினர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாமே ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி எந்த ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் சரி, நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபுல் ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமராக தான் நீங்கள் வெளில போகும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும், இதுதான் வந்துட்டு ப்ரோக்ராமிங், ஸோ இந்த மாதிரி தான் ப்ரோக்ராமிங் ஃப்ளோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கிடச்சிரும். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படின்னா சிங்கிள் கோர்ஸ் அப்படின்னா
2000 எனி கோர்ஸ், நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே 2000. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் காம்போவாக எடுக்கிறீங்க, நான் வந்துட்டு 2 கோர்ஸ் எடுத்துக்கிறேன், நான் ஆப் டெவலப்மெண்ட் வெப் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிறேன், இல்லை ஆப் பைத்தான் எடுத்துக்கிறேன், வெப் டெவலப்மெண்ட் ஜாவா எடுத்துக்கிறேன், எனி கோர்ஸ் நீங்கள் காம்போவாக எடுத்தீங்கன்னா கோர்ஸ் வந்துட்டு 3000. 2 கோர்சஸ்க்கு வந்துட்டு 3000. தென் நீங்கள் ஆல்ரெடி ரீவேம்பில் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி ட்ரைனிங் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500. நீங்கள் அதுக்கப்புறம் கோர்ஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன், நான் இப்போ ஆப் டெவலப்மெண்ட் முடிச்சிருக்கேன், நான் வெப் டெவலப்மெண்ட் ஜாயின் பண்ணேன்னா உங்களுக்கு ஃபீ வந்துட்டு 1500 தான். ஓகே, உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் ரீவேம்ப் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க. ஸோ லெஃப்டில் இருக்கிறது ஃபீட்பேக் அபவுட் தி கோர்ஸ், ரைட்டில் இருக்கிறது ஃபீட்பேக் அபவுட் ட்ரைனர். இது இஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டவுட்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். தென் ரீவேம்ப் அகாடமின்னு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கும், ஸோ அதிலே நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள், லிங்க்டின்ல. ஸோ இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ்.